சரி, நீங்க இவ்வளவு தூரம் பிரியப்பட்டு சொல்லும் போது நான் அதை மறுக்கிறது அவ்வளவு நல்லா இல்ல. இருக்கங்க. இதோ பெரிய மலை. ரெண்டு அயோக்கிய பையன், நீ இங்கேயுமா வந்துட்ட? அந்த இடத்துல சும்மா விட்டு தப்பா போச்சுடா. இல்ல, சட்டத்தை மீறி மான சுட்டதுக்கு உங்களை நான் சும்மா விட்டேனே, அது என் தவறா? மேகநாதன் நம்ம சிநேகிதர் மகன், நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டிய பையன். யாரா இருந்தா என்ன, குற்றம் குற்றம் தான். மரியாதையா பேசு. சங்கர், அப்படி பேசினது தவறுன்னு ஒரு வார்த்தை சொல்லிடும். என்னையா தவறு செஞ்சு தவறு மன்னிப்பு கேட்க வேண்டியது நானா? பின்ன கொப்பனா கேப்பா. சங்கர், மன்னிக்கணும். இந்த அனாதைக்காக உங்க குடும்ப உறவு எடுத்துக்க வேண்டாம். இவர் மகா மேதை இவரு. சங்கர், 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 சங்கர். என்னம்மா? அவர் ரொம்பவும் நேர்மையானவர். ஆனா மேகநாதன் சீக்கிரம் நிதானத்தை எழுதணும். அதுதான் அவர் அப்படி நடந்துகிட்டார். மற்றபடி அவர் உண்மையில உசிரியே வச்சிருக்காரு. என்ன மன்னிச்சு சங்கர். ஐயா, போக வேண்டாம். போக மாட்டான் சங்கர், கவலைப்படாதீங்க. என்ன சங்கர், போக மாட்டியே, போக மாட்டியே சங்கர். போக மாட்டேன்னு சொல்லு சங்கர், போக மாட்டேன்னு சொல்லு. ஐயா, இந்த அனாதைக்காக நீங்க இவ்வளவு வருத்தப்படலாமா? சங்கர், நீ அனாதையா வந்தவன் தான். இருந்தாலும் என் உயிரோட கலந்து உறவாடிட்ட. இனிமே நான் உன்னை விட்டு பிரியவே முடியாது. கௌரி கூட உன்னை போல அனாதையா வந்தவன். அப்படியா? ஆமா சங்கர், 15 வருஷத்துக்கு முன்னே ஒரு நாள் அண்ணன் தனியா காட்டுல வந்துகிட்டு இருந்தாரு. அம்மா, உங்க குழந்தை எங்கம்மா? பொன்னி, 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 பொன்னி. பொண்ணு, ஏமா அழகா? என்னம்மா பொண்ணு? என்னம்மா, உங்க அப்பா அம்மாவை காணுமா? அம்மா, என்னோட வா, உன்னை கொண்டு போய் உங்க அப்பா அம்மா கிட்டே ஒப்படைச்சிடறேன். வாமா, வா. பொன்னி, பொன்னி. ஐயா, என் குழந்தையே காணலையே. என் குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு இருந்தா நான் என்னையா செய்வேன்? அப்படி எல்லாம் ஒண்ணு ஏற்படாதுமா. தேடி பாப்போம், வாங்க. அன்னையில இருந்து என்னையும் சொந்த தங்க மாதிரி ஆதரிச்சு என் மகளையும் தேடிக்கிட்டு இருக்காரு. எப்போ என் செல்வம் எப்படி இருக்காரோ, எங்க இருக்காரோ? இங்கதான் இருக்கேன். பாவல்லி, நான் உன்னை எங்க எல்லாம் தேடுறேன், நீ இங்கதான் இருக்கிறியா? அம்மா, இது என்ன இவ்வளவு லெட்டர்? யார் போட்டிருக்கா? யார் போட்டிருக்காங்களா? சரியா போச்சு, படிக்கிறேன் சார். நீங்கள் முன்பு எழுதி வெளியிட்ட கலாச்சாரம், சமுதாயம் முதலிய புத்தகங்கள் போலவே இப்பொழுது எழுதப் போகும் யானைப்பாகன் என்ற புத்தகம் நல்ல ஆதரவு பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் அப்படின்னு பொதுமக்கள் எழுதியிருக்காங்க. அப்படின்னு சீக்கிரம் அந்த புத்தகத்தை எழுதி முடிச்சது. அதுக்காகத்தான் யானைகளை பத்தி தெரிஞ்சுக்க ஏகாம்பரம் எடுத்துட்டு போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அப்பாவும் சரின்னு சொல்லியிருக்காரு. நீயும் வரணும். பின்ன நான் இல்லாமல? அப்பா, என்னம்மா? ஏகாம்பரம் எடுத்துட்டு போகணுமே, நீங்க ரெடியா? இல்லம்மா, நான் அமெரிக்காவுக்கு போற சம்பந்தமா கலெக்டர் என்னை பார்க்கணும்னு கூப்பிட்டு வந்துருக்காரு. அதனால போங்கப்பா,
நீங்க இப்படியே நாளை கடத்திட்டு போனா நான் எப்போதான் யானைகளுடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டு யானை பாவம் புத்தகத்தை எழுத முடிக்கிறது. 4 நாள் பொறுத்துக்குமா? அதெல்லாம் முடியாது. நான் இப்பவே புறப்பட்டாகணும். அப்போ ஒன்று செய், ஏகாம்பரத்துக்கு ஒரு கடிதம் தர்றேன், அதை கொண்டு போய் கொடு. சரி, நானும் 2 நாள்ல வந்து சந்திக்கிறேன். இந்தம்மா. சரியப்பா, அப்ப நான் போறேன். அம்மா, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. ஓகே. இந்த பொண்ணை 3 வயசுல கண்டெடுத்து வளர்த்துக்கிட்டு வர்றேன். அது விஷயம் அவளுக்கே தெரியாது. ஆனா பொண்ணு ரொம்ப துடுக்கு. இந்த காலத்துக்கு இப்படித்தான் இருக்கணும். ஆனா கூட ஒரு பொண்ணு வந்தது, அது யாரு? அந்த பொண்ணு வேறு வள்ளி. அதுக்கு யாருமே ஆதரவு கிடையாது. அதனால நம்ம லீலாவோட இங்கே வளர்ந்து வருது. ரொம்ப நன்றி. சந்தோஷம். நீங்க யாரு? இப்போ அதெல்லாம் பேச நேரமே. இன்னொரு ஆபத்து வந்து சீக்கிரமா இங்கிருந்து புறப்படுங்க. போங்க. பயப்படாதீங்க, பக்கத்துல வீடுகள் இருக்கு, அங்க போங்க. ஏன் பயந்து அடிக்க வருது? நான் காட்டு வழியா தனியா வந்து இந்த ஆள் தான் என்னை விரட்டிக்கிட்டே வந்தாரு. இவனா? நம்ம பையன்மா, பாக்குறதுக்கு தான் பயங்கரமா இருப்பான். குணம் அது நீங்க சொல்லாதீங்க. பாருங்க, இந்த காலத்துல நல்லவங்களுக்கே காலம் இல்லை. கேளுங்க கதைய. ஒரு பொண்ணு காட்டுக்குள்ள தன்னந்தனியா போய்கிட்டு இருக்குதே, ஏதாவது உதவி செய்யலாம் அப்படின்னு நான் போனா என்ன பார்த்து பயந்து ஓடிக்கிட்டே இருக்குதுங்க. நீ எங்கம்மா போகணும்? ஏகாம்பரம் எஸ்டேட் போகணும். ஏகாம்பரம் எஸ்டேட் தான். என் பேரு தான் ஏகாம்பரம். கௌரி, இது சிங்கப்பாளையம் ஜமீன்தாருடைய மகா, பேர் லீலாவா. இதோ யானைப்பாகன் ஒரு புத்தகம் எழுதுறதுக்காக நம்ம எஸ்டேட் சுத்தி பாக்குறதுக்காக வந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு வேண்டிய வசதி எல்லாம் செய்யுது. அப்பா இன்னும் 2 நாளையில வந்துடுறாரு. என்னம்மா அது, உன் கதையை ஆரம்பிச்சிட்டியா? ஒண்ணு இல்லம்மா, அது குழந்தை சிறு வயசுலயே காணாம போயிட்டுது. அது ஒன்ன பார்த்த உடனே அந்த நினைவு வந்துட்டாங்க. என்னம்மா? என் செய்தி வழியே நாங்க வந்தோம், வழியில தெரிஞ்சிட்டோம். அது எங்க போனாலும் தெரியலையே. அப்படியா? சரி, நான் கூட்டிட்டு வரேன். ஏன் இப்படி பின்னாடி போற? அட நில்லு, அட நில்லுன்னா. என்ன இது? இந்த பக்கம் திரும்ப. ஏய், வா சீக்கிரம். வரமாட்டேன், வா. நீ ஒரு ஆம்பளை தானே? அட வண்ணத்தாங்க. என்னையா? ஆனா உன் கண்ணு போட்டயா? ஏன் எப்படி தெரியுது? அப்படித்தான் தெரியுது. என்ன பின்ன என்ன?
காமுத்திரிகா லட்சணத்தோட சகல அம்சம் புரிஞ்சு ஜம்முன உட்கார்ந்துருக்கேன். என்ன பார்த்து ஆம்பளை கட்டுப்பிட்டியே, நான் பதில் கேட்க வேண்டாமா? பின்ன என்னவா, ஒரு பொம்பளை அவசப்பட்டுக்கிட்டு இருக்கா, பாத்துக்கிட்டு பேசாம உட்கார்ந்து இருக்கிறியே. நீ அவசப்படுறேன்னு யாருக்கு தெரியும்? ஏதோ சர்க்கஸ் கம்பெனி உள்ள பொம்பளை போல் இருக்கு. குதிரைக்கு சும்மா விளையாட்டு காமிச்சியாக்கும்னு கைச்சிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு எல்லாம் ரசிக்கத்தானே தெரியும், உதவி செய்யத்தான் மனசு வராதே. ஜோபா, இனிமே அந்த வார்த்தையை சொல்லாது. நான் ரசிகன் தான், ஆனா எனக்கு நான் மனசுடைய கரத்தியார் துன்பப்படுறத பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். பின்னையே நீயா வந்து உதவி செஞ்சிருக்க கூடாது? இப்ப நான் உனக்கு என்ன உதவி செய்யணும்? இந்த குதிரையை முன்னால போக சொல்லணும். குதிரைக்கு தான் உதவி செய்யணுமா? உனக்கு இல்லையா? எனக்கு தான். இந்த குதிரை முன்னால போ சொல்லிட்டேன், வர்றேன். ஐயோ, குதிரையை முன்னால இழுத்துக்கிட்டு போனீங்க. நான் எடுத்துக்கிட்டு போகணுமா? பயமா இருக்கு, குதிரை உதச்சிருமோ? எல்லாம் உதைக்காது.